அந்த அயோக்கியனுக்கு துணையாக இருந்தது. இந்த அயோக்கன் வீட்டுல போய் யார் போய் சாப்பிட்டது, பிரியாணி சாப்பிட்டது, இந்த அயோக்கனோட யாரு சுத்துனது, உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்ததுக்கு காரணமே அதிமுகவினுடைய பிரஷர்ல தான். ஆனால் நிச்சயமாக அந்த சார் யார் என்பதை 2026க்கு பிறகு தெரியும். இன்னொன்னு என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, காவல்துறையை வைத்துக் கொண்டு தனக்கு சாதகமான எல்லாம் இவர்கள் சாதித்து விடலாம் என்ற நிலையில் தான் இவர்கள் இருக்கிறாங்க. ஆட்சி இருக்கிற வரைக்கும் மக்களுக்கான உரிமையை எதுவும் கிடைக்காதுங்கிறதுலாம் உண்மை சார். நீங்க உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா நீங்க அன்றைக்கே சிபிஐ விசாரணை வேணும். பொள்ளாச்சி சம்பவம் சிபிஐ விசாரணை கேட்டோம், நாங்க கேட்டீங்க, நாங்க எதிர்கட்சியாரோ நாங்க உத்தரவிட்டோம். கீழ் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது, மேல் கோர்ட் ஹைகோர்ட்ல அந்த தீர்ப்பையே ரத்து செய்துன்னா அந்த கோர்ட் கொடுத்தத விமர்சனம் பண்ற மாதிரி அர்த்தமா, அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு தப்புன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம். இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான சம்பவம் சென்னையில மட்டும் 7000 வழக்குகள் இருக்கு. இந்த 7000 வழக்கு நீங்க ஏன் திருத்தி வைக்கல? எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அதிமுக செய்தி தொடர்பாளர் ஜவஹர் அலி சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பு சார். சார், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் எடுத்துக்கிட்டா, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல வந்து கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஞானசேகரன் குற்றவாளி, அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நீங்க வந்து யார் அந்த சார்னு இன்னும் அந்த கேள்வியை வச்சுட்டே இருக்கிறது, இங்க வந்து அரசியலுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல? இல்ல, நீங்க அரசியலுக்காக எல்லாம் அதிமுக என்னைக்கும் பண்றதுல, பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய கட்சி அதிமுக. அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் குரலாக ஒலித்தும் நீதியை நாங்கள் வாங்கி கொடுத்திருக்கோம். எங்களுக்கு கூட பாதி நீதி கிடைத்திருக்கிறது, பாதி நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கார், அவருடைய பெயர் இந்த எஃப்ஐஆர்ல கொண்டு வரல. ஏற்கனவே அந்த பெண் புகார் கொடுத்ததுல ஒரு கால் வந்தது, அந்த பேசியது சார் சார் என்று சொன்னார் என்பதெல்லாம் புகார் மனுவில் இருக்கிறது. ஆனா எஃப்ஐஆர்ல அவங்க சேர்க்கவே இல்லை. ரெண்டாவது உடனே வந்து கமிஷனர் வந்து சொல்றார், இதில் சம்பந்தப்பட்டவர் ஒரே ஒருத்தர் தான் சொல்றார். இது போன்ற முரண்பாடுகள் பெரிய அளவுல இருக்குது. நிச்சயமாக எஃப்ஐஆரை நீங்க வந்து அந்த அந்த ஞானசேகரனை நோக்கி மட்டுமே கொண்டுட்டு போயிட்டாங்க. அதனால்தான் இந்த தீர்ப்பு அவருக்கு எதிராக மட்டுமே வந்திருக்குது. நீங்க எஸ்ஐடி எப்படி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சாங்க? நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொன்னதின் அடிப்படையில் வந்து இந்த அரசாங்கத்தை பெரிய அளவுல தலையில கொட்டி இந்த கமிஷனர் இருந்தாருன்னா நிச்சயமாக தமிழ்நாடு காவல்துறை நியாயமாக செயல்படாது. அதனால் ஸ்பெஷல் டீம் அமைக்கிறது அவர்கள் கண்காணிப்பில் அமைச்சாங்க. இதே ஒரு அவமானம் இல்லையா இந்த அரசாங்கத்துக்கு? அப்ப அமைச்சர் கூட அதுல ஒரு அதிகாரி விலகி போனாரு, இதுல கூட எங்களுக்கு நிர்பந்தம் இருக்குதுன்னு சொல்லி. ஆகவே வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் யாரு இருந்து போன் வந்தது, எப்ப வந்தது, எல்லாமே தெளிவா இருக்கு. எல்லாத்தையும் மறைச்சு ஒரு மனிதருக்கு எதிராக அந்த வழக்கை கொண்டு போய் அதை முடிச்சு அந்த மனிதருக்கு, ஞானசேகரன் என்ற அயோக்கியனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த அயோக்கியனுக்கு துணையாக இருந்தது, இந்த அயோக்கன் வீட்டுல போய் யார் போய் சாப்பிட்டது, பிரியாணி சாப்பிட்டது, இந்த அயோக்கனோட யாரு சுத்துனது, இது எல்லாம் விடை தெரியாத விடயமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அந்த சார் யார் என்பதை 2026க்கு பிறகு தெரியும். சார், இப்போ வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னும் போது நம்ம வந்து நமக்கு கரெக்டான ஒரு விசாரணை நடக்கணும்னு தெரிஞ்சா நம்ம இன்டர்வியூனரா உள்ள போயிட்டு அந்த கேஸ்க்கான மேல்முறையீடு போகலாம். அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக மேல்முறையீடு போனதா தெரியல. இப்போ வந்து அந்த கேஸ்ல வந்து நம்ம வந்து எவிடன்ஸ் கொடுத்தோமா, இல்ல வந்து ஞானசேகரன் கூட வந்து மற்ற மினிஸ்டர்ஸோ இல்ல வந்து மற்ற திமுக காரங்களோ இருந்தாங்கன்னு என்ன ப்ரூஃப் இருக்கு அதிமுக சைடு? இந்த வழக்கை கொண்டு போனதே அதிமுகவை சேர்ந்த ஒரு சகோதரி தான் இந்த வழக்கை கொண்டு போனதுக்கே நீதிமன்றத்துக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வழக்கு நீதிமன்றத்துக்கு முதல்ல கொண்டு வந்து சுமோட்டாவா வந்து நீங்க வந்து தானாகவே இந்த உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்ததுக்கு காரணமே அதிமுகவினுடைய பிரஷர்ல தான்.
இது உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு இப்பொழுது இந்த நபருக்கு எதிராக தீர்ப்பு வந்திருக்கிறது. மேற்கொண்டு உச்ச நீதிமன்றத்துல இது வழக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாக அதற்கான எல்லா ஆயத்த பணிகளிலும் அதிமுக ஈடுபட்டிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, காவல்துறையை வைத்துக் கொண்டு தனக்கு சாதகமான எல்லாம் இவர்கள் சாதித்து விடலாம் என்ற நிலையில் தான் இவர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் மக்களுக்கான உரிமை எதுவும் கிடைக்காதுங்கிறதுலாம் உண்மை சார். அதனால எங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக இதற்கான சரியான தீர்வும், இது சரியான யார் இந்த குற்றங்களில் ஈடுபட்டிருக்காங்க, இந்த குற்றங்களில் ஈடுபட்டதுக்கு காரணமாக இருந்தவர்கள், அந்த சார் யாரு, அந்த தம்பி யாரு, எல்லாமே தெரிய வரும். அதான் சார், இப்போ நம்ம சார்னு சொல்றோம், இப்போ தம்பின்னு சொல்றோம். அப்படின்னும் போது இது நம்ம பேஸ் போர்ட்லாம் வச்சிருக்கோமே தவிர, அதுக்கான எவிடன்ஸ் நம்ம கொடுக்குறோமா? இப்போ சாருக்கான எவிடன்ஸை நம்ம இவர் தான் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஸ் போர்ட்ல மட்டும் தான் வச்சிருக்கணும் ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார். அதான் சொல்றேன்னு, இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் எஃப்ஐஆர் ஒருவரை நோக்கி ஞானசேகரனை மட்டும் இருந்தது. இந்த வழக்கு மேற்கொண்டு போகும் பொழுது நிச்சயமாக அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் அதிமுக சார்பில் கொடுப்போம். நிச்சயமாக இந்த வழக்கில் யார் யார் குற்றவாளிகள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்கள். அதிமுக இந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நிச்சயமாக ஆயத்த பணிகள் நிச்சயமாக அதிமுக ஈடுபட்டிருக்கு. அது நிச்சயம் செய்து காட்டுவோம். சார், இந்த வழக்குல தீர்ப்புல ஒரு முக்கியமான சென்டென்ஸ் இருக்கு. அது என்னன்னா, விக்டிமோட ஓரல் எவிடன்ஸை பொறுத்து நாங்க என்ன கன்க்ளூஷன் வரோம்னா, இவரை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லியிருக்கு. இருந்தாலும் நீங்க அரசியல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்போ கோர்ட்டை விமர்சிக்கிற மாதிரி தானே, கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை விமர்சிக்கிற மாதிரி தானே உங்களுடைய செயல்பாடு இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார். இது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு கோர்ட் விமர்சனம் பண்ணுதுன்னா, நீங்க கீழ்கோர்ட் ஒரு தீர்ப்பை கொடுக்கறது, மேல் கோர்ட் ஹைகோர்ட்ல அந்த தீர்ப்பையே ரத்து செய்யுதுன்னா அந்த கோர்ட் கொடுத்தத விமர்சனம் பண்ற மாதிரி அர்த்தமா? அந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு தப்புன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் இல்லை. உரிமை நீங்கள் நீங்க இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நாங்கள் வரவேற்கிறோம், மாற்று கருத்துல. ஆனால் உள்நோக்க கற்பிக்கிற மாதிரி இருக்கு, சரியா போடல, நீங்க அதை நோக்கிதான் இந்த வழக்கு போயிருக்கு அப்படிங்கறத நாங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் இந்த வழக்கை சரியான பாதை கொண்டு போன, எஃப்ஐஆரை சரியான முறையில கொண்டு போகல, சரி, அதுதான் முக்கிய குற்றச்சாட்டு எங்களது. எஃப்ஐஆரை மட்டும் நீங்கள் யாரு அந்தந்த டைம்ல எத்தனை மணிக்கு அவருக்கு அந்த சம்பவம் நடந்த 23ஆம் தேதி இரவு அவருக்கு அந்த ஞானசேகரனுக்கு போன் வந்த நேரம், அதற்கப்புறம் அவர் வட்ட செயலாளரோட பேசினது, அந்த வட்ட செயலாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் பேசியது, இத பத்தி எல்லாம் நீங்க விசாரிச்சீங்களா? இதுல எல்லாம் ரெக்கார்டு இருக்கு. இதெல்லாம் விசாரிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த வழக்கு சரியா போயிருக்குன்னு அர்த்தம். இதை பற்றி எதுவுமே விசாரிக்கலையே, அந்த விசாரணையில இதை பற்றி எதுவுமே நீங்க சொல்லலையே. அதான் சாரி, இப்ப அமைச்சர் பேசுறது என்ன சொல்றாரு? சந்தேகம் மக்களுக்கு இருக்குமா இருக்காதா? அதான் சார், அந்த அடிப்படையில் தான் நீங்க கருத்து இருக்குது. மக்களுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்துவதுதான் எதிர்கட்சிகளுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நாங்க வெளிப்படுத்துறோம். சார், இப்போ அமைச்சர் சொல்லமா என்ன சொல்றாருன்னா, இப்போ அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான், நம்ம வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டது. ஆனா ஒருத்த கூட நாங்க பேசினேன், அவர் ஒரு வட்டச்சிலை என் கூட பேசினாவே அது என்னை விசாரணைக்கணும் அப்படின்றது இப்போ எல்லா கட்சிகளுக்கும் பொருந்துமா? அதிமுக இப்போ பொள்ளாச்சி கேஸ்ல இப்ப பார் நாகராஜோட கல்யாண வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு எந்த அதிமுக தலைவர்களா போனாங்களோ அவங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறது கரெக்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்களே சார். அவர் சொல்றது லாஜிக்கே இல்லாதது. பொள்ளாச்சி கேஸ் வழக்கு எத்தனை பேர் குற்றவாளிகள், எது பிறல் சாட்சிகள் ஒன்றுமே இல்லாம குற்றவாளிகள் எல்லாம் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் அதிமுகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இவர்கள் அன்றைக்கு பொய்யை பரப்பினார்கள். எங்களுடைய துணை சபாநாயகர் இருந்தாங்க பொள்ளாச்சி தேவராமன், அவர் குடும்பத்தின் மீது அவதூறுகளை பரப்பி அரசியல் ஆதாரத்தை தெரினாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு இவர் சொல்ற ஒரு லாஜிக் சொல்றேன்னா, நான் எத்தனை அமைச்சர் வட்ட செயலாளரோட இருக்குமா இருக்கிறது தவறான்னு கேட்கிறாரு. ஆனால் குறிப்பிட்ட அந்த வட்ட செயலாளருடன் நீங்க இருக்கக்கூடிய நெருக்கத்தை போன்று மற்ற வட்ட செயலாளர்களோட நீங்க இல்ல. அவர்களோட வீட்டு திருமணத்துல ஏற்பட்டும் அவர்களோட நீங்கள் எல்லாமே உங்க வீட்லயே வச்சு திருமணம் நடத்திருக்கீங்க. அவர்கள் குடும்பத்தில் ஒருவராக நீங்க பாக்குறீங்க. அதுல வேற வேற கணக்குகள் இருக்கு. அந்த கணக்குகள்லாம் வெளியே வரும்னா சரியான முறையில விசாரணை நடத்தணும்னு தான் நாங்க சொல்றோம். அதான் சார், இப்போ விசாரணை நடத்தும் போது இப்போ நம்ம எல்லா அமைச்சர்களையும் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹேஷ்டேக் போட்டு இந்த அமைச்சரை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கேஸ்க்கும் பொருந்துமா இது? சார், அதாவது ஒரு சந்தேகம் பொதுமக்களுக்கு வரும்போது அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பது அந்த அரசாங்கத்தினுடைய கடமை. அது செய்யல. நாங்க கேட்டோம் சார், நீங்க உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா நீங்க அன்றைக்கே சிபிஐ விசாரணை வேணும். பொள்ளாச்சி சம்பவம் சிபிஐ விசாரணை கேட்டோம். நாங்க கேட்டீங்க, நாங்க எதிர்கட்சியாக
நாங்க உத்தரவிட்டோம். சாத்தான்குளம் சத்திர சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்டீங்க, நாங்கள் உத்தரவிட்டோம். தூத்துக்குடி சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்டீங்க, உத்தரவிட்டோம். நீங்க ஏன் இந்த விஷயத்துல சிபிஐ விசாரணைக்கு நான் அதிமுக கேட்கும் போது விடல? அந்த ஒரு அண்ணா நகர்ல ஒரு பெண் பாதிக்கப்பட்ட சிறுமிக்காக சிபிஐ விசாரணை கேட்டோமே, ஏன் நீங்க அனுமதிக்கல? உச்ச நீதிமன்றத்துல போய் அதுக்காக பல லட்சம் கொடுத்து வழக்கறிஞரை வச்சு நீங்க வாதாட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா சிபிஐ விசாரணை கொடுத்துட்டு போயிருக்கலாமே. ஆனா இப்போ இப்போ விசாரணை நடந்தது வந்து 157 இந்த வழக்கை முடிச்சுட்டு மார்த்தட்டிக்கிறது நீங்க 157 நாள்ல நீங்க நினைச்சிருந்தீங்களா 90 நாள்லயே கூட முடிச்சிருப்பீங்க உங்களால. ஏன்னா உங்களுடைய என்னம்னா இந்த வழக்கினுடைய விசாரணை வேறு பாதைக்கு வேற வேற வகை வழியில போயிட்டீங்கன்னா எல்லாரும் மாட்டிக்கிறோம்ட்டு முடிச்சீங்க. இந்த தமிழ்நாட்டுல எத்தனையோ நீங்க 4 வருட ஆட்சி காலத்துல இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான சம்பவம் சென்னையில மட்டும் 7000 வழக்குகள் இருக்கு. இந்த 7000 வழக்கு நீங்க ஏன் திருத்தி வைக்கல? இந்த 7000 வழக்கு ஏன் இன்னும் சார்ஜ் ஷீட் போடாம வச்சிருக்கீங்க? இந்த வழக்குல உங்களுக்கு வேண்டப்பட்ட முக்கிய நபர் சம்பந்தப்பட்டிருக்க இந்த வழக்கை முடிச்சு நம்ம ஆட்சி இருக்கிறதுக்குள்ள இத வேற வழியில திருப்பி முடிக்கணும். அதுக்கு தானே. இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். சீக்கிரமா முடிச்சோன்னு பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? சீக்கிரமா முடிச்சு உங்களை காப்பாத்தி இருக்கான்னு பண்ணிருக்கீங்க சார். உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.